வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லண்டனில் பயங்கரவாத அச்சுறுத்தல் நிலை தீவிர மட்டத்திற்கு உயர்வு. ரஷ்யாவில் பயங்கர தீ விபத்து. 4வது எண்ணெய் டேங்கர் வெடித்து சிதறியதால் மக்கள் வெளியேற்றம். ஈரான் மீது டார்க் ஈகிள் ஏவுகணை தாக்குதல். டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கப் போகும் அதிரடி நடவடிக்கை. திருடப்பட்ட உக்ரைன் கோதுமை விவகாரம். ரஷ்ய கப்பலை அதிரடியாக நிறுத்திய இஸ்ரேல். ரஷ்யாவின் ரகசிய திட்டம் அம்பலம். உக்ரைன் உளவுத்துறை வெளியிட்ட அதிரடி தகவல். லண்டன் தாக்குதலில் தொடர்பு இல்லை. பிரித்தானியாவின் குற்றச்சாட்டை மறுக்கும் ஈரான். ஹார்மோஸ் நீரிணையை திறக்க சர்வதேச உதவி கோரும் அமெரிக்கா. கச்சா எண்ணெய் விலை கடும் உயர்வு. சாப்பாட்டை பகிர்ந்து கொண்டால் அபராதம். ஆஸ்திரிய உணவகங்களின் அதிரடி நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். வட லண்டனில் 2 யூத ஆண்கள் கத்தியால் குத்தப்பட்ட அதிர்ச்சி சம்பவத்தை தொடர்ந்து பிரித்தானியாவில் பயங்கரவாத அச்சுறுத்தல் நிலை தீவிர மட்டத்திற்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் ஒரு பயங்கரவாத நடவடிக்கையாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அச்சுறுத்தல் நிலை உயர்த்தப்பட்டுள்ளதால் நாடு முழுவதும் உள்ள முக்கிய இடங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் ஆயுதம் ஏந்திய போலீசாரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான நபர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இஸ்ரேல் மற்றும் காசா இடையே நிலவும் மோதல்களுக்கு மத்தியில் பிரித்தானியாவில் யூத மற்றும் இஸ்லாமிய சமூகங்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு குற்றங்கள் அதிகரித்து வருவது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும், சந்தேகத்துக்கிடமான எந்தவிதமான நடமாட்டங்கள் இருந்தாலும் உடனடியாக அதிகாரிகளுக்கு அறிவிக்குமாறும் உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ரஷ்யாவில் பயங்கர தீ விபத்து. 4வது எண்ணெய் டேங்கர் வெடித்து சிதறியதால் மக்கள் வெளியேற்றம். ரஷ்யாவின் பேர்ம் பிராந்தியத்தில் உள்ள எண்ணெய் சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் அடுத்தடுத்து 4 எண்ணெய் டேங்கர்கள் வெடித்து சிதறின. தீயின் தீவிரம் கட்டுக்கடங்காமல் பரவி வருவதால் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அவசரமாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மூலம் தீயை அணைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்தாலும் கரும்புகை பல கிலோமீட்டர் தூரத்துக்கு சூழ்ந்துள்ளது. இந்த விபத்துக்கான காரணம் குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை என்றாலும் இது ட்ரோன் தாக்குதலாகவோ அல்லது தொழில்நுட்ப கோளாறாகவோ இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. எண்ணெய் கிடங்கில் ஏற்பட்ட இந்த வெடிப்பு சம்பவத்தால் அந்த பகுதியின் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். தீ பரவாமல் தடுக்கவும் உயிரிழப்புகளை தவிர்க்கவும் அப்பகுதியில் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு மீட்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஈரான் மீது டார்க் ஈகிள் ஏவுகணை தாக்குதல். டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கப் போகும் அதிரடி நடவடிக்கை. அமெரிக்காவின் அதிநவீன ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அமைப்பான டார்க் ஈகிள் கருவியை ஈரான் மீது பயன்படுத்த டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுமார் $1.1 கோடி மதிப்புள்ள இந்த அதிவேக ஏவுகணை அமைப்பு ஒளியை விட பல மடங்கு வேகத்தில் சென்று இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது. ஈரானின் அணுசக்தி மையங்கள் அல்லது முக்கிய இராணுவ இலக்குகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படலாம் என பாதுகாப்பு வல்லுநர்கள் கணித்துள்ளனர். மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றமான சூழலில் ஈரானின் அச்சுறுத்தல்களை ஒடுக்க இந்த புதிய ஆயுத முறையை முதல் முறையாக அமெரிக்கா களமிறக்க உள்ளது. வளிமண்டலத்தின் மேல் பகுதியில் அதிவேகமாக பயணிக்கும் இந்த ஏவுகணைகளை தற்போதைய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தடுத்து நிறுத்துவது மிகவும் கடினம். ட்ரம்பின் இந்த அதிரடி முடிவு பிராந்தியத்தில் ஒரு பெரிய போர் மூலம் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருடப்பட்ட உக்ரைன் கோதுமை விவகாரம். ரஷ்ய கப்பலை அதிரடியாக நிறுத்திய இஸ்ரேல். உக்ரைனிலிருந்து திருடப்பட்டதாக கூறப்படும் கோதுமையை ஏற்றி வந்த ரஷ்ய கப்பலை இஸ்ரேல் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். உக்ரைனின் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட தானியங்களை ரஷ்யா விற்பனை செய்வதாக உக்ரைன் முன்வைத்த புகாரை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய துறைமுகத்திற்கு வந்த இந்த கப்பலில் உள்ள சரக்குகளின் ஆவணங்கள் குறித்து
குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சர்வதேச வர்த்தக விதிகளை மீறி திருடப்பட்ட பொருட்களை விற்பனை செய்ய ரஷ்யா முயற்சிப்பதாக சர்வதேச அளவில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. போர்க்கால சூழலில் தானிய திருட்டு தொடர்பான விவகாரங்கள் அதிகரித்துள்ள நிலையில் இஸ்ரேலின் இந்த முடிவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த விவகாரம் ரஷ்யா மற்றும் இஸ்ரேல் இடையிலான ராஜதந்திர உறவுகளில் புதிய சிக்கல்களை ஏற்படுத்தலாம் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். ரஷ்யாவின் ரகசிய திட்டம் அம்பலம். உக்ரைன் உளவுத்துறை வெளியிட்ட அதிரடி தகவல். ரஷ்யாவின் எதிர்கால ராணுவ நகர்வுகள் மற்றும் போர்த்தந்திரங்கள் குறித்த ரகசிய திட்டங்களை உக்ரைன் உளவுத்துறை வெற்றிகரமாக கண்டறிந்து வெளியிட்டுள்ளது. உக்ரைனின் முக்கியமான உள்கட்டமைப்புகளை சிதைக்கவும் குளிர்காலத்திற்கு முன்னதாக பெரும் தாக்குதல்களை நடத்தவும் ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலை நாடுகளின் ஆதரவை திசை திருப்பவும் ஐரோப்பிய நாடுகளுக்குள் பிளவை ஏற்படுத்தவும் ரஷ்யா புதிய சதித்திட்டங்களை தீட்டியிருப்பதாக உக்ரைன் எச்சரிக்கிறது. ரஷ்ய ராணுவத்தின் உட்புற தொடர்புகளை இடைமறித்ததன் மூலம் இந்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ரகசிய திட்டங்களை முறியடிக்க தேவையான பாதுகாப்பு உத்திகளை தற்காப்பு படைகள் ஏற்கனவே தயார் நிலையில் வைத்துள்ளதாக உக்ரைன் உறுதியளித்துள்ளது. இந்த விவகாரம் சர்வதேச அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நட்பு நாடுகளின் உளவு அமைப்புகளுடன் இணைந்து உக்ரைன் தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. லண்டன் தாக்குதலில் தொடர்பு இல்லை. லண்டன் தாக்குதலில் தொடர்பு இல்லை. பிரித்தானியாவின் குற்றச்சாட்டை மறுக்கும் ஈரான். வட லண்டனின் கால்டஸ் கிரீன் பகுதியில் யூதர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு தாங்கள் ஆதரவு அளிக்கவில்லை என ஈரான் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. பிரித்தானியாவுக்குள் வன்முறை செயல்களை தூண்டுவதாக ஈரான் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என அந்நாட்டு வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. முன்னதாக இந்த தாக்குதல் சம்பவத்தின் பின்னணியில் வெளிநாட்டு சக்திகளின் தலையீடு இருக்கலாம் என பிரித்தானிய பாதுகாப்பு அமைப்புகள் சந்தேகம் வெளியிட்டிருந்தன. லண்டனில் உள்ள ஈரான் தூதரகத்தின் மூலம் இத்தகைய அச்சுறுத்தல்கள் பரப்பப்படுவதாக சொல்லப்படும் தகவல்களை ஈரான் அரசியல் உள்நோக்கம் கொண்டது என நிராகரித்துள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பிரித்தானியாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ராஜதந்திர மோதல் மீண்டும் வலுவடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. லண்டனில் யூத சமூகத்தினருக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வரும் சூழலில் உண்மையான குற்றவாளியை கண்டறிய போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். ஹார்முஸ் நீரிணையை திறக்க சர்வதேச உதவி கோரும் அமெரிக்கா. கச்சா எண்ணெய் விலை கடும் உயர்வு. ஹார்முஸ் நீரிணையில் நிலவும் பதற்றம் காரணமாக கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் அதை மீண்டும் திறக்க சர்வதேச நாடுகளின் உதவியை அமெரிக்கா நாடியுள்ளது. உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதையான இது மூடப்பட்டுள்ளதால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிரடியாக உயர்ந்துள்ளது. உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை பாதுகாக்கவும் பொருளாதார பாதிப்புகளை தவிர்க்கவும் சர்வதேச கடற்படை கூட்டணியை உருவாக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. ஈரானுடனான மோதல் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களே இந்த போக்குவரத்து முடக்கத்திற்கு முதன்மை காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த பாதை நீண்டகாலம் மூடப்பட்டிருந்தால் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து உலக நாடுகளில் கடும் பணவீக்கம் ஏற்படும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இப்பகுதியின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் தடையற்ற வணிக போக்குவரத்தை மீட்டெடுக்கவும் நட்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட போவதாக அமெரிக்க வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. சாப்பாட்டை பகிர்ந்து கொண்டால் அபராதம். ஆஸ்திரிய உணவகங்களின் அதிரடி நடவடிக்கை. ஆஸ்திரியாவில் உள்ள சில உணவகங்கள் வாடிக்கையாளர்கள் தங்களுக்குள் உணவை பகிர்ந்து கொள்வதை கட்டுப்படுத்த புதிய விதிகளை கொண்டு வந்துள்ளன. அதன்படி ஒரு உணவை இருவர் பகிர்ந்து கொள்ள கூடுதல் தட்டு கேட்டால் அதற்கு 11 யூரோக்கள் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அதிகரித்து வரும் பராமரிப்பு செலவுகள் மற்றும் எரிசக்தி விலைகளை ஈடுகட்ட இந்த விசித்திரமான முடிவை உணவக உரிமையாளர்கள் எடுத்துள்ளனர். மேசை விரிப்பு, பாத்திரங்களை கழுவுதல் மற்றும் சேவைக்கான செலவுகள் அனைவருக்கும் சமம் என்பதால் இந்த தனி கட்டணம் நியாயமானது என அவர்கள் வாதிடுகின்றனர். குறிப்பாக சுற்றுலா பயணிகள் ஒரு உணவை வாங்கி பகிர்ந்து கொள்வதால் உணவகங்களுக்கு பெரும் வருமான இழப்பு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த வெற்று தட்டு கட்டணம் சுற்றுலா பயணிகளில் மற்றும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.